சோற்று கணக்கு ஜெயமோகன் அவர்களுடைய சோற்று கணக்கு கேட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப நல்ல கதை. அப்போ ஒரு இளைஞன் வறுமையில இருப்பான். அவங்க அப்பா வந்து மாமா வீட்டுல இருந்து படிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பாரு. ஆனா அத்தை அவருக்கு சரியா சாப்பாடு போட மாட்டாங்க. அத்தை வீட்டுல தங்க முடியாத சூழல் வந்துடும். அந்த அரிசி மண்டிலே தங்கியிருப்பான். ஒரு வேளை தான் சாப்பிடுவான். நாக்குல எப்பவுமே ஒரு கசப்பு இருந்துகிட்டே இருக்குமா. எந்த நேரத்துல மயக்கம் போட்டு விழுவோனே தெரியாதான். எதையாவது சாப்பிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம். அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு கெத்தேல் சாஹிப்போடைய ஹோட்டல் பத்தி தெரிய வருது. இந்த ஹோட்டல்ல நீ போய் சாப்பிடலாம், காசு கொடுக்கலனாலும் அவர் பார்க்க மாட்டாரு. முதல் நாள் போறான். சோறு, நிறைய குழம்பு, சிக்கன் பொரிச்சது எல்லாமே கொண்டு வந்து வைக்கிறாரு. சந்தோஷமா சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கான காசு போட முடியாது, இல்ல கொஞ்சோண்டு காசு மட்டும் போட்டு வரான். ஆனா அடுத்த நாளும் சேம் கவனிப்பு நடக்கும். அப்படியே தொடர்ச்சியா காசே இல்லாம சரி காசு இல்லைன்னா என்ன சாப்பிடுவோம்னு சாப்பிட்டு 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 அப்படியே 5 வருஷம் படிச்சு முடிச்சிருவான். வேலையும் கிடைச்சிரும். அவன் ஒரு சீட்டு போட்டதுல இருந்து ஒரு 20,000 ரூபாய் பணம் அவனுக்கு கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த உண்டியல்ல போடுவேன். இந்த உண்டியல்ல போடுறத அவர் பாக்குறாரான்னு அப்பவும் அவர் பார்க்கவே மாட்டாரு. அவர் பாட்டு அவர் மாதிரி புதுசா வந்த ஒரு பையனுக்கு சாப்பாடை போட்டு சாப்பிடுறா அப்படின்னு பரிமாறிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கைமாறு கருதாத உதவி தானே அவர் செய்யறது. அப்ப அவனும் மனசுக்குள்ள நினைப்பான், நாமளும் கைமாறு கருதாம ஏதாவது செய்யணும்னு. அதனால அந்த அத்தை அவனுக்கு ரொம்ப கொடுமைகள்லாம் செஞ்சாங்க இல்லையா? இப்ப அந்த அத்தை வந்து கணவனை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அத்தையுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அந்த கதை முடியும். அப்போ கெத்தேல் சாஹிப் கிட்ட இருந்து எனக்கு கற்றுக்கொண்ட விஷயம் இதுதான். மற்றவங்களுக்கு கைமாறு கருதாம நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு.